கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டோடைய பிறப்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிற இந்த நேரத்திலே ரட்சிப்பை குறித்து நாம் பேசுவது அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் அவருடைய அந்த ரட்சிப்பை பற்றி அதிகமாக பேசுவதே கிடையாது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரே பண்டிகை கொண்டாட்டம், அலங்கரிப்பு, கேரல் சர்வீஸ், இப்படியே தான் நம்முடைய இதுகள் போதே தவிர எந்த விதமான இந்த ரட்சிப்பை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பாருங்க, நான் இந்த எபிரேயர் 2:4 போடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி போட்டிருக்கு. ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இயேசு நமக்கு சம்பாதித்து வைத்த அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எவ்வாறு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த எபிரேயர் 2:4 போட்டு. ரட்சிப்பு என்றால் என்ன என்பதே அநேக நேரங்களில் தெரியாது. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் பேசிக்கொண்டிருக்கும் போது யூடியூப்ல சொன்னார், ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றாங்க, ஆனால் எப்படி ரட்சிக்கப்படுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அங்கே அப்படின்னு சொன்னார். உண்மையான நிலைமை அதுதான். ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன அப்படி தெரிஞ்சாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அதுக்கான பாதைகள் நம்ம கண்டுபிடித்தாதான் அதுபடி நடக்க முடியும். அப்போ ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புதல், மறுபடியும் பிறத்தல், தேவனுடன் ஒப்புரவாதல், நீதிமானாக்கப்படுதல், வரும் கோபத்துக்கு தப்பித்தல், இப்படி நிறைய படிகள் அந்த ரட்சிப்புல என்ன செய்து இருக்குதுன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வெறும் வார்த்தையில ரட்சிப்புன்னு சொல்லி அதை சொல்லி முடிச்சிடறோம். பாருங்க, இந்த சுருக்கமா சொல்லலாம், கொடிய நரக வேதனைக்கு தப்பித்து கொள்ளும் பொருட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடத்தல். அப்ப நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு ஆளுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தல், இதுதான் ரட்சிப்பு. அப்ப இதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். வெறுமையா ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்ப ரட்சிக்கப்பட்டோம், 14 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 14 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு முன்னால பாவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா தெரியாது. ரட்சிக்கப்பட்டதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான் அப்படி சொல்லி முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற அதுக்கான படிகள் நிறைய இருக்கு. அந்த படிகளை நம்ம ஒவ்வொன்றா சரி பண்ணாதான் முழுமையான ரட்சிப்பு பெற்றோம்னு சொல்லி அர்த்தம். அருமையான இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அதிகமாக நாம் வந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு இருந்துச்சு சொன்னா அநேக விதமான ரட்சிப்புகள் இருக்கு. ஒன்று மனிதனால வரக்கூடிய ரட்சிப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான், அவனை ஒரு மனுஷன் போய் காப்பாற்றலான்னு சொன்னா அது மனிதனால வரக்கூடிய ரட்சிப்பு. ஒருத்தர் ஒருவேளை கடலில் மூழ்கிட்டு போறான்னு சொன்னா யாரோ பணம் கொடுத்து உதவிந்து இந்த கடலில் தான் அவங்க மீட்டு கொண்டாங்கன்னா அது மனிதனால வரக்கூடிய ரட்சிப்பு. இன்னொன்று அதே காரியத்தை பாருங்க, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் நிறைய ஒரு மனிதர்களுக்கு உதவி செய்திருக்காங்க. அப்போ அது வந்து மனிதரால் வரக்கூடிய ரட்சிப்பு. இன்னொன்று பாருங்க, ஆத்ம ரட்சிப்பு என்பது ஆண்டவரால் வரக்கூடியது. அது யாராலுமே தர முடியாது. நம்மளால பணத்தால் அது விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கான காரியங்களை நாம தான் செய்யணும். நான் ரட்சிக்கப்படணும்னா அதுக்கான காரியத்தை நான் மட்டும்தான் ஏறெடுக்கணும், நான் தான் கடைப்பிடிக்கணும். மற்ற யாரும் எனக்காக எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் ஒருவர், நான் ஒருத்தி, எனக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்புரவாகிற தன்மை என்ன செய்யணும் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன செய்யணும், ஞானஸ்நானம் மூலமாக அது நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகிறோம். நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன், இன்னும் பாவம் செய்ய மாட்டேன், இது வரைக்கும் செய்த பாவத்தெல்லாம் நான் விட்டுறேன், அந்த பாவத்தெல்லாம் நான் என்ன செய்கிறேன், அறிக்கையிடுறேன், ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்யும் சொல்லி அவரோடு ஒப்புரவாகிறோம். அந்த ஒப்புரவாகிற தன்மையை தான் நம்ம ஞானஸ்நானம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, ஆத்ம ரட்சிப்பு எப்படி இருக்கு, அருமையானது சொல்லி போட்டுருக்கு. ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. அது யாருக்கு, கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், தர முடியும். மனுஷரால தரவே முடியாது, எந்த மனுஷராலையும் தரவே முடியாது. அதற்காகத்தான் அந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்காக தான். எந்த மனுஷராலையும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால்தான் பிதாவானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு என்ன செய்தாரோ அனுப்புறார்.